ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். கட உபனிஷதம்னு சொல்லலாம், கடோ உபனிஷதம்னு சொல்லலாம். கடோ இது ப்ரொனன்சியேஷன் தான், அந்த உச்சரிப்பு தான் வித்தியாசம். அதனால கடோ உபனிஷத் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த கடோ உபனிஷத்து எல்லா உபனிஷதங்களை விட ரொம்ப ஒரு முக்கியமான உபனிஷதம். இது ஒரு கதை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த உபனிஷத்துல 2 பாகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பாகமும் 3 அத்தியாயங்களை கொண்டதாக, மொத்தம் 2 பாகங்களும் சேர்ந்து 6 அத்தியாயங்கள் இதுக்குள்ள இருக்கு, இந்த உபனிஷத்துக்குள்ள. இப்ப நம்மிடையே காணப்படுகின்ற 4 வேதங்களாக தொகுக்கப்பட்ட யஜுர்வேதத்திலே சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்ற 2 பிரிவுகள் இருக்கு. அதிலே கிருஷ்ண யஜுர்வேதத்திலே தைத்திரிய ஆரண்யகம் என்ற பகுதியில இந்த கடோ உபனிஷதம் வருகின்றது. இது நசிகேதன் என்ற ஒரு சிறுவன் யமதர்மராஜனை சந்தித்து கலந்துரையாடுவது போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு கதை. இந்த நூலே ஒரு கதை. அந்த கதையில கலந்துரையாடல், அதாவது யமதர்மராஜனுக்கும் நசிகேதனுக்கும் கலந்துரையாடல் போல இந்த உபனிஷத்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கதையில ஒரு சிற்றரசன் இருக்கிறான். அவன் பேர் வாஜஸ்ரவஸ் அப்படின்னு பெயர். வாஜஸ்ரவஸ் என்பது அவனுடைய பெயர். அவன் இன்னும் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை பெருக்கிக் கொள்வதற்காக பலன்களின் மீது ஆசை கொண்டு காமிய கர்மாவாக செய்யக்கூடிய விஸ்வஜித் என்ற ஒரு யாகத்தை செய்ய விரும்பினான். விஸ்வஜித் அப்படின்னா இந்த உலகத்தை வெற்றி கொண்டவன் என்று பொருள். விஸ்வம் என்றால் உலகம், ஜித் என்றால் ஜெயித்தவன் என்று அர்த்தம். உலகத்தை வென்றவன் அப்படிங்கிற ஒரு யாகம். அந்த யாகத்தை செய்து இந்த உலகத்தையே தன் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த அரசனுக்கு இருந்தது, சிற்றரசனுக்கு. அப்ப அதற்கான ஒரு யாகம், அந்த யாகம் ஒரு கர்ம அடிப்படையிலே வருகின்றது, காமிய கர்மாவாக வருகின்றது. அந்த யாகத்தினுடைய நியதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாகம் செய்பவர்கள் தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையுமே தானம் செய்துவிட வேண்டும் என்பது அந்த யாகத்தினுடைய நியதி. அப்போ இந்த வாஜஸ்ரவஸ் என்ற சிற்றரசன் அதற்கான யாகசாலையை அமைத்து, யாக குண்டத்திலே அக்னி வளர்த்து, ஒரு குறிப்பிட்ட தேவனை உபாசனை செய்து, அதற்குரிய மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து, அந்த யாக குண்டத்திலே அவிஸ்பாகம் செய்து அக்னிக்கு சமர்ப்பித்து, அத்துடன் தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த சிற்றரசனாகிய அந்த நசிகேதனுடைய தந்தை வாஜஸ்ரவஸ் என்ன பண்றாருன்னா, சரியானபடி முறையாக அந்த யாகம் செய்யல. அந்த யாக வேள்வியின் நியதிப்படி தானத்தையும் சரியாக செய்யல. ரூல்ஸ் என்ன, இந்த யாகத்தினுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னிடம் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் கொடுத்து விட வேண்டும் என்ற ரூல்ஸ் இருக்கு. ஆனா இந்த சிற்றரசன் என்ன பண்றான்னா, தன்னிடத்துல வேலைக்காக இருக்கிற விஷயங்களை எல்லாம் தானம் பண்றான். நல்ல பொருள் எல்லாம் இவன் வச்சுக்கிறான். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இவனிடத்துல பால் கறக்காத பசு, அப்புறம் இவனுக்கு உபயோகப்படாத பொருட்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து தானம் பண்ணும்போது அவனுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக் கொள்கிறான். இதை நசிகேதன் கவனிக்கிறான். அந்த சிற்றரசனுடைய மகன் நசிகேதன் என்ன பண்றான், இதை கவனிக்கிறான். அவன் இது தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது, ஏன்னா இந்த யாக நியதியை அப்பா மீறுறாரு அப்படின்னு சொல்லி அவன் தந்தை செய்கின்ற தவறை அவருக்கு சுட்டி காட்டுவதற்காக முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கும் போது அந்த தந்தையினுடைய கோபத்துக்கு ஆளாகிறான். அப்ப அந்த வாஜஸ்ரவஸ் என்ன பண்றாரு, கோபத்துல உன்னை யமனுக்கு கொடுக்க போறேன் என்ற ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறார். அப்ப அந்த வார்த்தையை கேட்ட நசிகேதனும், அந்த காலத்துலலாம் எப்படின்னா பெரியவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் வாழக்கூடிய குழந்தைங்க.
அன்றைக்கெல்லாம் பெரியவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நீ எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் பலன் இல்லப்பா, பெத்த அம்மாவை விட ஒரு கோயில் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தந்தையினுடைய சொல்லுக்கு மீறிய ஒரு மந்திரம் கூட கிடையாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி கொடுப்பாங்க. அந்த நிலையில வாழ்ந்த நசிகேதன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதனால அவரை நீ யமனுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னதுனால அவன் யமதர்மராஜன் இடத்திலே போவதற்காக துணிந்து விடுகின்றான். அப்படித்தான் இந்த கதை இந்த கட உபநிஷத்துல தொடங்குது. மேலும் இந்த உபநிஷத்துல யமதர்மராஜனும் நசிகேதனும் பல உயரிய உண்மைகளை கலந்துரையாடுகிறார்கள். அந்த விஷயத்துல பார்க்கும்போது இங்க பிறப்பும் இறப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே 2 மாபெரும் புதிர்கள் என்றுதான் பார்க்கப்படுது. இப்ப பிறப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துவிட்ட ஒரு விஷயமாக பார்க்கிறோம். ஆகவே அதை பற்றி நாம் இங்கு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆனா மரணம் என்பது நமக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. ஏன்னா மரணம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம் எல்லோருக்குமே ஒரு புதிர் தான். ஏன்னா நம்ம இறந்த பிறகு எங்க போக போறோம், என்ன ஆக போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்ப அதனால மரணத்துக்கு பிறகு மனிதன் என்ன ஆகின்றான் என்ற கேள்விக்கெல்லாம் விடை காணுவதற்கான முயற்சி அந்த காலத்துல, அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி இன்று வரையிலும் மனிதன் முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறான். ஆனா யார் அந்த முயற்சியில வெற்றி அடைகிறார்கள் என்றால் இந்த வேதத்தை படித்தவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். மற்றவர்கள் அதில் வெற்றி அடைவதில்லை. அப்ப இதை பற்றி சாஸ்திரங்கள் பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றன. ஆனாலும் பெரும்பாலான மனிதர்களுக்கு மரணம் என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது என்று பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த வகையில இந்த கட உபநிஷதம் தனக்கென்று ஒரு கோணத்தை எடுத்துக்கொண்டு மரணத்தை ஆராய்கின்றது. மரணத்தின் போது என்ன நடக்கின்றது என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த உபநிஷத்து நமக்கு எடுத்து விளக்குகிறது. ஆனா உண்மையில் நாம் இந்த உபநிஷதங்கள் எல்லாம் படிக்கும்போது என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரணத்தை பற்றி ஆராய்வதை விட அந்த மரணத்தை வெல்வது எப்படி என்ற உண்மையை நாம் உணர்வதுதான் மிக மிக முக்கியம் என்பதாக பார்க்கப்படுது. ஏன்னா இங்க மரணமற்ற பெருநிலை, மரணமற்ற வாழ்க்கை என்ற ஒரு விஷயம்தான் இங்க மிக முக்கிய விஷயமாக சாஸ்திரமும் நமக்கு போதிக்குது. அப்ப அந்த நிலையை தான் இங்க நம்ம வாழும் போதே அடையக்கூடிய முக்தி என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அதற்கு பெயர் தான் ஜீவன் முக்தி என்று மகான்களும் சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில நாம பார்க்கும்போது நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையை உரிய முறையில் உயரியதை நாடி வாழ்வதே அதற்கான சிறந்த வழி என்று இந்த உபநிஷதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சரியான வழியில மிக உயரிய ஒரு விஷயத்தை நாம் நாடி வாழும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதற்கான பாதை திறக்கப்படுகிறது என்று இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்த உபநிஷத்து நம்ம இந்திய தேசத்தினுடைய அளவில் மட்டும் இல்லாம பல வெளிநாட்டினர்களும் இதை ஆய்வு செய்து இதை கடந்த 17ஆம் நூற்றாண்டிலே பாரசீக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதன் பிரதிகள் லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பாவிலும் விநியோகிக்கப்பட்டன. 17ஆவது நூற்றாண்டிலேயே இது பெரும்பாலும் வெளிநாட்டினர்களால் பாராட்டப்பட்டன. அந்த வகையில மேக்ஸ் முல்லர் மற்றும் இன்னும் சில வெளிநாட்டினர்கள் கட உபநிஷத்தை அவரவர்களது தாய்மொழியிலேயே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்பது இந்த உபநிஷத்துக்கே உண்டான ஒரு சிறப்பு. ஏன்னா எத்தனையோ உபநிஷதங்கள் இருந்தாலும் இந்த உபநிஷத்தின் மீது ஏன் ஒருத்தருக்கு அலாதி பிரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மரணத்தை அறியும் மார்க்கம் இதில் சொல்லப்படுது. அப்ப அந்த மரணமற்ற பெருவாழ்வுக்கான வழி இதுல திறக்கப்படுது. அப்ப இது மாதிரி விஷயங்கள் இதுல இருக்குது, மரணத்தின் ரகசியமே இதுல இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி, அப்படி என்ன இந்த உபநிஷத் சொல்லுது, இந்த உபநிஷத் ரிஷி அப்படி என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத பல வெளிநாட்டினர்களும் ஆராய்ந்து அவரவர்களது தாய்மொழியிலேயே இதை
மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்பதும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில ஆர்தர் ஸ்கோபன்ஹவுர் என்பவர் ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி. அவரும் இதை பாராட்டி பல உரைநடைகள் வெளிநாட்டு பத்திரிகைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த எட்வின் அர்னால்டு, அவர் மரணத்தின் ரகசியம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் இந்த கடோ உபனிஷத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த புத்தகத்தை அவர் வெளிநாட்டிலே வெளியிட்டிருக்கிறார். ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்ற ஒருவர் தன்னுடைய இம்மார்டலிட்டி அப்படிங்கிற ஒரு கட்டுரையில இந்த கடோ உபனிஷத்தை மைய கருத்தாக கொண்டு பல விஷயங்களையும் விளக்கி இருக்கின்றார். இப்ப ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த உபனிஷத்து பல தேசத்தவர்களாலும் எடுத்து படிக்கப்பட்டதாக பார்க்கப்படுது. ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு முக்கிய விஷயம் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே நிகழ்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் சரியான விளக்கம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வேதத்தில் மட்டும்தான் இருக்கிறது, வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இந்த வேதம் என்பது இன்று நேற்றோ வந்தது கிடையாது. இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லவும் முடியாது. அதனால இதுக்கு அபௌருஷேயம் என்று பெயர். யாரால் எழுதப்பட்டது என்று சொல்லவே முடியாது, யாரும் எழுதவும் கிடையாது. அதனால இது எழுதா கிளவி அப்படின்னு வேதம் பார்க்கப்படுது. வேதத்துக்கு எழுதா கிளவின்னு ஒரு பெயர் இருக்கு. தமிழ்ல சொல்றதா இருந்தா, சமஸ்கிருதத்துல சொல்றதா இருந்தா அபௌருஷேயம் என்று பெயர். அப்ப இந்த அடிப்படையில இந்த வேதம் மட்டும்தான் நமக்கு பிரமாணம். அதாவது சனாதன தர்மத்தின் வழியில் வருகின்ற ஞானிகளுக்கு இந்த வேதம் தான் பிரமாணம். இந்த வேத விஷயத்துக்கு விரோதமான எந்த விஷயங்களையும் நம்முடைய சனாதன தர்மத்தின் வழியில் வந்த சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். மேலும் நம்முடைய சனாதன தர்மத்தின் வழியில் வந்த சான்றோர்கள் எல்லோருமே அதை தானே உருவாக்கினேன் என்ற பெருமையும் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இது என்னுடைய பெருமை, இதை நான் தான் வெளியிட்டேன், இந்த நூலுக்கு நான் தான் ஆசிரியன் அப்படிங்கிற பெருமை பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, இது எல்லாம் என்னுடைய குருநாதருடைய கிருபை என்று அவர்கள் அவருடைய குருவை தான் போற்றுவார்கள், மகான்களைத்தான் போற்றுவார்கள். அந்த மாதிரி தான் நம்முடைய சனாதன தர்மத்தின் வழியாக வந்த வாழையடி வாழையாக வந்த ரிஷிகள் வாழ்ந்தார்கள். அதனால இங்க இது எனக்கே உரித்தானது, என்னுடைய தனிப்பட்ட திறமை என்றெல்லாம் சொல்லவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற வேத விஷயங்களை கற்றறிந்த ஞானிகள் எல்லோருமே அந்த எல்லையற்ற அறிவு தான் என்னிடத்திலே பிரகாசிக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகள் அதை வெளிப்படுத்தும் போது இது எனக்கே உரித்தானது என்ற அகங்காரத்தை ஒரு நாளும் என்னுடைய கருத்து என்று வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படித்தான் எல்லா உபநிஷதங்களும் வேத மந்திரங்களும் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது யாரால் எழுதப்பட்டது என்று யாராலும் சொல்லவே முடியாது. அப்படித்தான் நம்முடைய சனாதன தர்மம் வழியாக வந்து கொண்டிருந்தது. அப்ப இங்க வேதம் தான் நமக்கு பிரமாணம் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு தேவையான அத்தனை நிகழ்வுகளுக்கும் சரியான விளக்கம் வேத சாஸ்திரத்திலே அடங்கி இருக்கின்றது. அனைத்து மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாகவே இந்த வேதம் இருக்கின்றது. இந்த வேதத்தை எப்ப படிச்சாலும் அது ஒரு புதுமையாவே இருக்கவே இருக்கும். ஏன்னா ஏதோ பழைய கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. என்றைக்கு படித்தாலும் அது ஒரே விஷயத்தை தான் பேசும், மாறாத விஷயத்தை பேசும். ஆனா நீங்க அறிவியல் எல்லாம் அப்படி படிக்க முடியாது. நீங்க அறிவியல் எடுத்து படிச்சீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க. இப்ப 6 வருஷம் கழிச்சு அந்த விஷயத்தை படிச்சீங்கன்னா அது மாறி இருக்கும். அந்த மாதிரிதான் இங்க எல்லா விஷயங்களும் இருக்கு. அறிவியல், பொருளியல், சமூகவியல் அப்படி நம்ம எந்த ஒரு புற விஷயங்களால் ஏற்றிக்கொள்ளக்கூடிய கல்வி எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்ற கல்வி முறைகள். அது ஒரு நிலையான கல்வி, இப்படித்தான் அதனுடைய முடிந்த முடிவு என்று சொல்ல முடியாது. ஆனா வேதம் என்று பேசுவதாக இருந்தாலும் அது மாறாமல் ஒரே விஷயத்தை பேசும். அதனால் என்றென்றும் அது புதியதாகவே இருக்கிறது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் புதியதே தான், அது பழையது என்று சொல்லவும் முடியாது. அப்போ மற்றவர்கள் யார் என்ன கருத்துக்களை எப்பொழுது கூறினாலும் அது வேதத்தின் கருத்துக்கு ஒத்து வந்தால் மட்டுமே அது சரியான கருத்து என்று
சனாதன தர்மத்தின் வழியில் வந்த சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் வேதத்திற்கு முரண்பாடான கருத்துக்களை யாராவது கூறுவாராயில் அது தவறான கருத்து என்று நம்முடைய சனாதன தர்மத்தின் வழியில் வந்த சான்றோர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே அந்த நிலையிலே நாம் பார்க்கின்ற மற்ற மதங்கள், அறிவியல், பொருளியல், சமூகவியல் போன்ற அனைத்து துறைகளும் இதில் அடங்குகின்றன. வேதத்திற்கு முரணாக இருந்தால் இவைகளை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ ஏன் இவ்வாறு நாம் ஆணித்தரமாக நம்மால் வேதத்தை பற்றி கூற முடிகிறது என்று பார்த்தால், அது யாராலும் எழுதப்பட்டது கிடையாது, மனித அறிவினால் வெளிப்பட்டதே கிடையாது. வேதம் என்கிற ஒரு விஷயம் மனித அறிவினால் வெளிப்பட்டது கிடையாது. அதனால் அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயரிய விஷயத்தை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாரத தேசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதை அபௌருஷேயம் என்று சொல்கிறோம். அப்ப நம்முடைய பண்டைய ரிஷிகள் அவைகளை எல்லாம் தொகுத்து 4 வேதங்களாகவும் உபனிஷதங்களாகவும் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதுல 10 உபனிஷதங்களுக்கு மட்டுமே பாஷ்யம் எழுதிய பகவான் ஆதிசங்கரருடைய அறிவுரையின்படி நாம் பெரும்பாலும் அந்த 10 உபனிஷதங்களையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல இந்த கட உபனிஷதமும் வருகின்றது. அப்படி வருகின்ற இந்த உபனிஷதங்கள் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு மிக உயரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேதாந்தம் சொல்ல வருகின்ற மிக உயரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது மித்தியா. என்றும் மாறாமல் ஒன்று இருக்கின்றது, அதுவே சத்தியம், அதுவே பரமன் என்று சொல்கிறது. அப்ப இங்க பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்பதுதான் வேதத்தினுடைய மகா வாக்கியம். வேதம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, மாறாத பொருள் ஒன்று இருக்கிறது, சத்திய வஸ்து ஒன்று இருக்கின்றது, அதுவே பரமன் பிரம்மம், அது சத்தியம். ஆனால் இந்த உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மாயை அல்லது மித்யா என்று சொல்ல வருகின்றது. அப்போ அவ்வாறு மாறுகின்ற உலகம் எப்படி மாறுகின்றது, அதன் மாற்றத்திற்கு காரணம் என்னவாக இருக்கும், அது எப்படி மாறக்கூடும் என்கின்ற ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது அறிவியலாக இருக்கின்றது. ஆனால் வேதத்தின் துணை இல்லாமல் அறிவியலால் கூட இதுதான் உண்மை என்ற முடிவுக்கு என்றுமே வர முடியாது. ஏனென்றால் இங்க அறிவியல் என்ன ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் இதுதான் முடிந்த முடிவு என்று அறிவியலால் என்றுமே உரைக்க முடியாது. ஏனென்றால் நாமே பார்க்கிறோம், நிறைய விஞ்ஞானிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்று நிறைய மாற்றங்களையும் செய்து விட்டார்கள். விஞ்ஞான அறிவியலிலே நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். அதுலதான் குவாண்டம் தியரி, ஸ்ட்ரிங் தியரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு எவ்வளவோ மாற்றங்கள், இதெல்லாம் நவீன விஞ்ஞானத்திலே ஏற்பட்ட அறிவியல் மாற்றங்களாக இருந்தாலும் இவைகளெல்லாம் முடிந்த முடிவா என்று பார்த்தால் இல்லை, இது மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இதுதான் உண்மை என்ற ஒரு முடிவுக்கு என்றுமே அறிவியலால் வர முடியாது. அப்ப அறிவியல் என்பது வேதத்தின் அடிப்படையில் அமையாது என்பதினாலே அறிவியல் என்பது எப்பொழுதுமே உண்மையை தேடி அலைகின்ற ஒரு புதிரான துறையாகவே நம்மால் பார்க்கப்படுகிறது. இத்தகைய அறிவியல் மூலமாக விடை காண முயற்சிக்கின்ற மனிதன் தன்னுடைய புத்தியை கொண்டு என்னதான் முயற்சி செய்து பார்த்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்குத்தான் போக முடியுமே தவிர அதையும் கடந்து அவனால் ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனா வேதம் அப்படி இல்லை. வேதம் வெளியே தேடுவதன் விஷயங்களை கூறுவதே கிடையாது. வேதத்தினுடைய விஷயங்கள் பூரா நம் உள்ளே தேடுகின்ற விஷயங்களாக பார்க்கப்படுகிறது, அக விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த அக விஷயத்தினாலே நம்முடைய அறிவு விழித்துக் கொள்ளும் போது நமக்கு கிடைக்கின்ற ஒரு தெளிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இருப்பு, நான் யார் என்ற நம்முடைய இருப்பையும், நான் எப்படிப்பட்டவன் என்ற தன்னுடைய உணர்வையும், நான் இன்னார் இப்படி என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் இல்லையா, நான் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கான நம்முடைய சொரூபத்தை, அறிவை, உணர்வை உணர்வதும்,
அந்த இருப்பையும் தன்னுடைய சுயத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உண்டாகின்ற ஆனந்தத்தையும் நாம் மூன்றையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த பரமனின் பவித்திரமான நாமமும் சச்சிதானந்தம் என்பது புரிய வருகிறது. அப்ப அப்படிப்பட்ட பரமனின் அந்த மூன்று தன்மைகள் கொண்ட அபரிமிதமான ஆற்றல் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவைகள் என்றுதான் பார்க்கப்படுகிறது. அது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயமாகத்தான் பார்க்க முடிகின்றது. இப்ப உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ஜடமான ஒரு பொருளிலிருந்து உணர்வு தோன்றியது என்ற கருத்தை அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்கவே முடியாது. அதே நேரத்தில் வேதத்தின் கருத்தான உலகே மாயை என்பதை அறிவியல் மூலம் நிரூபிக்க முடியும். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜடப்பொருளிலிருந்து உணர்வு வெளிப்பட்டது என்பதை அறிவியல் நிரூபிக்க முடியாது. ஆனால் இந்த உலகம் மாயை என்பதை வேதத்தின் அடிப்படையிலே அறிவியல் நிரூபிக்க முடியும். அப்ப இங்க எல்லாமே வேதத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இங்க அறிவியலும் வேலை செய்யாது. அதுதான் இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, அதுதான் வேத ரிஷிகளுடைய தன்மை. அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானிகளா ரிஷிகளா நம்ம நாட்டில இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் வேதம் உண்மையான அறிவியலை ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயம் அறிவியலால் எப்பொழுதும் எட்ட முடியாத துறைகளில் எல்லாம் நிலவும் கருத்துக்களை சரிபார்க்க வேதத்தின் துணை அறிவியலுக்கும் தேவைப்படுகிறது என்று சொல்லுது. அப்ப இவ்வாறு வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் அவற்றிலிருந்து தோன்றிய ஏனைய விஷயங்களிலும் இன்று நாம் பயன்படுத்தும் அறிவியல் தத்துவங்களாகவும் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அப்ப அந்த வகையில இப்ப நாம இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நமக்குள்ளேயே நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு விஷயத்தை இங்கு கட உபநிஷதம் பேச போகிறது. அது கதை வடிவிலே நமக்கு சொல்ல வருகிறது. இந்த கதையை நம்ம பார்க்கும்போது நம்முடைய நடைமுறை அறிவுக்கு அல்லது நேரடி அனுபவத்திற்கு வர முடியாத ஒரு விஷயமாக காணப்பட்டாலும், அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இறந்தவர்கள் உடலோட யமலோகம் போக முடியுமான்னா முடியாது. ஆனா இந்த கதையில நசிகேதன் உடம்போட யமலோகம் போற மாதிரி இருக்கும். இங்க நசிகேதன் யமதர்மராஜனை சந்திக்கிறான். யமதர்மராஜன் நசிகேதனோட பேசுறான். இந்த மாதிரிதான் இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப நாம ஆராய்ந்து பார்க்கும்போது அது எப்படிங்க ஒரு மனிதன் இறந்த பிறகு உடம்போடு போக முடியுமா, யமலோகத்துக்கு போக முடியுமா, அது சாத்தியமே இல்லை என்று நம்முடைய மனசு ஏற்றுக்கொள்ளாது. அதனால அந்த அடிப்படையில இந்த கதையின் வாயிலாக இந்த உபநிஷதம் கூற வருகின்ற ஆழமான ஆத்ம ஞான கருத்துக்களைத்தான் நம்ம உள்வாங்க வேண்டுமே தவிர, அந்த கதையின் மூலமாக என்ன கருத்தை இந்த உபநிஷத்து நமக்கு சொல்ல வருகிறது என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, அந்த கதையிலே போய் நாம் சிக்கிக்கொண்டு அதற்கான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை படிச்சு அதனுடைய ஆழமான உட்பொருளை எடுத்துக்கிறது இல்லை. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஆர்குமெண்ட்டும் அதற்கான தர்க்கமும் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது மாதிரி தர்க்கங்கள் தான் நிறைய நம்ம இடத்துல இருக்கு. அதனால இப்ப இந்த கட உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படிங்க ஒரு பையன் இங்கிருந்து மேல போய் யமதர்மராஜனை சந்திச்சான், யமதர்மராஜனை சந்திச்சு இப்படி எல்லாம் பேச முடியுமா அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது முடியாதுதான். அது சாத்தியம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கதையின் மூலமாக நமக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது ரிஷிகளுடைய வேலை. ஏன்னா இது எல்லா காலங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அது பாமர மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில இவ்வாறு கதைகளாக கொடுக்கப்பட்டது. அப்ப கல்வி முறையில் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்ட நூலாகத்தான் உபநிஷதங்களையும் பார்க்க முடிகிறது. ஆனால் அதை எடுத்து உபதேசிக்கின்ற ஆச்சாரியர்கள் இன்று குறைவாகிவிட்டார்கள். அதுதான் விஷயம். அன்றைய காலகட்டங்களில் இதை படிக்கிறது ரொம்ப எளிது, ரொம்ப லகுவா இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு இது படிக்க முடியாத மாதிரி நமக்கு மொழி பிரச்சனை, மொழியை அப்படி நமக்கு நாமே மாற்றிக்கொண்டோம். நம்ம தமிழ்ல இப்ப பேசுறது இல்லை. நம்ம தமிழ் மொழியே தமிழாக நம்ம பேசுறது இல்லை, தங்கிலீஷ் தான் பேசுறோம். உண்மையில நம்ம ஆங்கிலமும் பேசுவதில்லை, தமிழும் பேசுவதில்லை. தமிழும் ஆங்கிலமும் கலந்த தங்கிலீஷாக மாத்தி வச்சிருக்கோம். அப்ப இங்க உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியும் அழிக்கப்பட்டு விட்டது, சமஸ்கிருதமும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்ப இன்றைய இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியாது. இன்றைய குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோருமே மெட்ரிகுலேஷன் தான் படிக்கிறாங்க, ஆங்கில வழி கல்வி தான் படிக்கிறாங்க. அப்ப யாராலும் இனிமேல் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்ல பேச முடியாது மட்டும்தான் வச்சுக்குவாங்களே தவிர படிக்கவோ எதுவுமே அவங்களால கையாள முடியாத அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டது.
அதனாலதான் நம்ம செல்போன்லாம் தமிழ்ல டைப் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல தங்கிலீஷ்ல டைப் பண்றோம். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்றேன்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தையை தங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த அவல நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, மொழி நம்மிடத்திலே முடக்கப்பட்டு விட்டது. அதாவது மொழியை வளர்க்கிறேன் வளர்க்கிறேன் என்று நம்ம மொழியை முடிச்சு கட்டிட்டோம். அதனால நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும். இங்க எது உண்மையா நமக்கு தேவை? இங்க மொழி முக்கியமா? அல்லது அதுல சொல்ல வர்ற விஷயம் முக்கியமா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சொல்ல வர்ற விஷயத்தை நம்ம சரியா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த மொழிகளை எல்லாம் கடந்து நிப்போம். அப்ப அங்க நமக்கு அந்த பேதமை இருக்காது. இந்த மொழி உயர்ந்த மொழி, அந்த மொழி தாழ்ந்த மொழி, அப்புறம் அந்த பேதமை எல்லாம் போயிடும். போயிட்டு நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சமநிலை மனோபாவம் நம்ம இடத்துல வந்துவிடும். அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம பண்டைய மகரிஷிகள் கண்டுபிடித்த பல அரிய விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட 7000 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு 800 500லயே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. ஆனா நாம கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகுதான் நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சதாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, மெக்காலே எஜுகேஷன் இந்தந்த விஷயத்தை இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டினரை தான் நம்ம நூல்களில் கொண்டு வந்து காட்டும். நம்ம படிக்கின்ற பெரும்பாலான நூல்கள் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அறிவியல் விஷயங்களும் வெளிநாட்டினர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கேயோ 1 2 பேர் தான் இந்தியர்கள் இருப்பாங்க. ஏன்னா நம்ம கல்வி திட்டம் அப்படி திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை கிமுவிலேயே நம்முடைய வேத ரிஷிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேத ரிஷிகள் அவ்வளவு அறிவியல் வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களும் நம்ம இடத்துல சமஸ்கிருத நூல்கள்ல இருக்குது. அதை நம்ம போனோம்னா இப்போ நமக்கு நேரம் பத்தாது. அதனால கட உபநிஷத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ மனித பிறவியின் மகத்துவம் என்ன அப்படிங்கறது இந்த உபநிஷத்து பேச போகுது. இப்ப இன்றைக்கு நம்ம இந்த உபநிஷத்தினுடைய முகவுரை தான் பார்க்க போறோம். மந்திரங்கள் எல்லாம் நாளைக்கு இருந்து தான் வச்சுக்க போறோம். அதனால இன்றைக்கு இந்த உபநிஷத்தை பற்றிய ஒரு அறிமுக உரை. அதெல்லாம் இப்போ இந்த உபநிஷத்து என்ன சொல்ல வருதுன்னா, மனித பிறவியின் மகத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வருது. இப்போ இந்த கட உபநிஷதம் சொல்லுகின்ற ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா மரணத்தை பற்றியும், மனித பிறவியின் மகத்துவம் பற்றியும், இறப்புக்கு பிறகு மனிதன் என்னவாக போகின்றான் என்பது பற்றியும், வாழும்போது மனிதன் அடைய வேண்டிய ஜீவன் முக்தி நிலையை பற்றியும், அதற்கான புத்தி சக்தி அவன் எப்படி பெருக்கிக் கொள்வது என்பது பற்றியும் நிறைய பேச போகுது. இது ஒரு அற்புதமான ஒரு உபநிஷதம். அப்ப நாம இந்த உபநிஷத்தம் கூற வருகின்ற ஒரு சாரத்தை அப்படியே நம்ம பார்த்துட்டு நாளைக்கு உபநிஷதங்கள்ல ஒவ்வொரு மந்திரங்களாக நம்ம பார்க்கலாம். இப்ப மனிதன் ஒரு ஒழுக்க நெறியோட வாழ்க்கையில ஏதேனும் ஒரு குறிக்கோளோடு வாழாமல் மனம் போன போக்கிலே ஏனோ தானோ என்று இருந்து கொண்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவனுடைய வாழ்க்கை ஒரு சுகமாக அமையாது. ஏனென்றால் அவன் மனம் போன போக்கில் போகின்ற வாழ்க்கையிலே அந்த இருமைகள் இருக்கும். அந்த இருமைகளினால ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். அந்த ஏற்றத்தாழ்வுகளாலே அவனுடைய வாழ்க்கை சுவைக்காது. அது அவனுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனா நாம் இது மாதிரி உபநிஷதங்கள் சொல்லுகின்ற அறிவுரைகள் படி நம்முடைய புத்தி சக்தியை நம்ம விரிவுபடுத்திக் கொண்டு விவேகத்தினால வாழ முயற்சித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில அந்த இருமையை கடந்து எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்ற ஒரு சக்தி உண்டாகும். அந்த சக்தி எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உபநிஷதங்கள் நமக்கு உரைத்த ஞானம், இது நமக்கு சுட்டிக்காட்டிய விஷயங்கள் நம்முடைய அறியாமைகளை நீக்கி நம்மை அந்த அறிவாக பிரகாசிக்க வைத்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா, நம்மை எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்ற இருமைகளை கடந்த நிலையில இருக்க வைக்கும். அதுதான் இங்க நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகவும் பார்க்க வேண்டியிருக்குது. அதுதான் இங்க மனித பிறவி அடைய வேண்டிய முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த மகத்துவம் மனித பிறவியில தான் கிடைக்கும். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இது மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை நம்ம சொல்லி புரிய வச்சு கற்றுக் கொடுக்க முடியுமான்னா முடியாது இல்லையா? அப்ப மனிதனுக்கு தான் கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படுகின்ற கல்வியில மனிதன் தன்னை அறியக்கூடிய மகத்தான விஷயங்களை அறியும் போதுதான் அவன் தன்னை நான் யார் என்று விசாரித்து விவேகத்தினால புரிந்து கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறும் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பல வகையில் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம இடத்துல ஒரு கர்மா தத்துவம் பேசப்படுகிறது. கர்ம தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பாவ புண்ணியங்களை பற்றி பேசுது. அப்போ பாவ புண்ணியங்களை படி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்பது போல நாம் எத்தகைய வாழ்க்கையை வாழ விரும்பினோமோ அந்த வாழ்க்கையை தான் நமக்கு வாழ முடியும். ஏன்னா நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை.
அதனால நான் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேனோ அதற்கென்ற செயல் விளைவுகளை நான் செய்வேன். அது எனக்கு பலனாக கிடைக்கும்போது அதனுடைய பலாபலன்களை நான் அனுபவிப்பேன். அது எப்படி நம்ம உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நான் நல்வழியில வாழ வேண்டும் என்றால் நற்காரியங்களை செய்வேன். அதன் பலனாக எனக்கு பல நல்லவர்களுடைய சேர்க்கையும் நல்ல வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கும். நான் தவறான வழியில வாழ ஆசைப்பட்டேன்னா எனக்கு அதன் வாயிலாக தவறானவர்களுடைய சேர்க்கையும் தவறான வாழ்க்கையும் கிடைக்கும். அப்ப இந்த வாழ்க்கையினுடைய வாழ்வியல் முறையில எனக்கு சுகம் துக்கம் என்பதை நானே உருவாக்கி கொள்றதுக்கான வாய்ப்பு என்னிடத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கர்மா தத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டு வாழும்போது நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம். என்ன மாதிரி சந்தேகங்கள் வரலாம் அப்படின்னா, இப்ப கொடுக்கப்பட்ட கர்மா நியதிப்படி பிராரப்த கர்மா நான் கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப எல்லாமே பிராரப்த கர்மா எப்படி சொல்லுதோ அப்படித்தானே நான் என்னுடைய வாழ்க்கை நடக்க போகுது. அப்ப எனக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் அதிகாரம் இல்லை இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து எடுக்கப்பட்ட படம். அப்ப இந்த படத்துல இப்படிதான் சீன் வரப்போகுது நம்ம தெரிஞ்சு அந்த படத்தை பார்க்கறதுக்கும் அந்த படம் அப்படியே ஓடுறதை அப்படியே பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி, இப்ப நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்காமயே வாழ்றது நமக்கு நல்லதா, அல்லது நம்ம எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்வது நல்லதா அப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்போ எதிர்காலத்தை திட்டமிடாமல் வாழுகின்ற வாழ்க்கை முறை வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கு. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் என்ன பண்ணும்னா எதிர்காலத்தை திட்டமிடாது. அன்றன்றைய வாழ்க்கையை அன்றைக்கு வாழும். நாளைக்கு அதுகளுக்கு என்னன்னெல்லாம் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா மனிதன் அப்படி இல்லை இல்லையா? மனிதனுக்கு வந்து 6ஆம் அறிவு இருக்கிறதுனால நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவுவாதியாக இருப்பதனால இவன் என்ன பண்ணலாம், தன்னுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அப்ப அந்த மாற்றங்களை தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா புருஷார்த்தம் என்று நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படி சொல்லி கொடுக்கிற அடிப்படையில நம்ம கர்மா தியரியில வந்துட்டா கூட அதை நம்ம வந்து ஆகாமிய கர்மா என்று சொல்றோம். ஆகாமிய கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது நமக்கு பலன் தரக்கூடிய கர்மா. பிராரப்த கர்மா என்றது நம் பலன் கொடுத்து கொண்டிருக்கின்ற கர்மா. இப்பொழுது நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற பலனை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, அது வந்து பிராரப்தம். ஆனா இனிமேல் எனக்கு என்ன பலன் கொடுக்க போகின்றது என்ற ஒரு கர்மா எனக்கு இருக்கு, அது ஆகாமிய கர்மா. அப்ப அந்த ஆகாமிய கர்மாவில் நான் சில மாற்றங்களை செய்ய முடியும் என்று சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அதற்கான வழிமுறைகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி அப்படின்னா புத்தி சக்தியின் வாயிலாக. இப்ப வந்து ஆகாமிய கர்மா நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகாமிய கர்மா வந்து இனிமேல் வரப்போகின்ற கர்மா, அதாவது பலன் கொடுக்கக்கூடிய கர்மா. பிராரப்த கர்மா என்பது நமக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கின்ற கர்மா. இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வந்து எனக்கு இப்படித்தான் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கு, அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப எனக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கின்ற கர்மா பிராரப்த கர்மா. ஆனால் எதிர்காலத்துல நான் எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டமிடல் என்னிடத்திலே புத்தி சக்தியாக இருப்பதனால சில விஷயங்களை நான் மாற்றம் செய்து அதை மாடிஃபிகேஷன் செய்யலாம். அதற்கான அறிவு என்னிடத்திலே இருப்பதனால அந்த நிலையில என்னுடைய கர்மாவில சில மாற்றங்களை நான் உண்டாக்குவதுதான் ஆகாமிய கர்மா. அது நானே செய்யக்கூடிய புதிய செயல் விளைவுகள், மாற்றத்தை விளைவிக்கின்ற செயல் விளைவுகள். அப்ப அதன் மூலமா நம்ம சிறு சிறு மாற்றங்களை நம்முடைய பிராரப்த கர்மாவில மாற்றிக்கொள்ள முடியும் என்று சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இப்ப நாம இதை வந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்ப மனித பிறவியில இது எப்பொழுது சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப மனித பிறவியினுடைய படைப்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியா கிடைச்ச பிறவி கிடையாது. நமக்கு மனித பிறவி உடனே வரல. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா 84 லட்சம் யோனியில ஜீவராசிகள் பிறக்குதுன்னு சொல்லுது. அதாவது ஒரு யோனி 2 யோனி கிடையாது, 84 லட்சம். 84 லட்சம்னா ஒவ்வொரு ஜீவராசிகள்லயும் பல வெரைட்டி ஆஃப் உடல்கள். இப்ப புழுன்னா பல ரகமான புழுக்கள், பறவைகள்னா பல ரகமான பறவைகள், மிருகங்கள்னா பல ரகமான மிருகங்கள், மனிதர்களும் அப்படித்தான். அப்ப இது மாதிரி பல பல பிறவிகள் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா, உடம்பு எடுத்து பார்த்தோம்னா 84 லட்சம் அளவுக்கு நம்ம உடம்பு எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அப்ப 84 லட்சம் யோனிகளை நம்ம பிறந்து பிறந்து இறந்து இறந்து வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில எந்த பிறவியில நமக்கு விடுதலை கிடைக்கும், எந்த பிறவியில நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தாதான் அதற்கான விடையும் கிடைக்கும். இதெல்லாம் நாம இந்த கட உபநிஷத்துல ஆராய போறோம். இந்த கட உபநிஷத்து வந்து அதைத்தான் சொல்ல போகுது. மரணத்துக்கு பின்னாடி உனக்கு என்னவாக போகுது, நீ பிறவியில ஏன் வந்து வந்து சிக்கிக்கொண்டே இருக்கிறாய், மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல ஏன் சுற்றி கொண்டே இருக்கிறாய்,
அவ்வாறு பிறக்கின்ற பிறப்பு அடுத்த பிறவி மனித பிறவிதானாங்கிற உத்தரவாதமும் கிடையாது. ஏனென்றால் நாம் செய்கின்ற செயல் விளைவுகள் அதிக தீங்குகளை விளைவிப்பதாக இருந்தா அந்த கெட்ட பலாபலன்களுடைய அடிப்படையில நமக்கு அடுத்தது கிடைக்கக்கூடிய உடல் மிருக உடலோ, பறவை உடலோ, புழு பூச்சிகள் உடலோ கூட கிடைக்கலாம். அப்ப இதெல்லாம் தாண்டி நான் எப்பொழுது எந்த பிறவியிலே முக்தி அடைய முடியும் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஒரு ஆழமான உண்மை நமக்கு இங்க புரிய வரும். எப்படின்னா, இப்ப மனிதன் கீழான குணத்துல, கெட்ட குணத்துல வாழ்றான்னு வச்சுக்கீங்களேன். அவனுடைய கெட்ட குணத்துல அவன் பல கெடுதலான விஷயங்களை செய்து கொண்டே இருப்பான் இந்த சமுதாயத்துக்கு. அப்ப மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து வாழ்வான். தான் வாழ்ந்தா போதுங்கிற சுயநலத்துல வாழுவான். அப்படிப்பட்ட கெட்ட எண்ணத்துல வாழுகின்ற மனிதனுடைய பிறவியெல்லாம் எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்நிலை பிறவிகளாக மாறும். மிருகமாகவோ பறவையாகவோ கூட மாறலாம். அப்புறம் மற்றவர்களுடைய விஷயங்கள்ல இந்த மாதிரி போய் தீங்கு விளைவித்துக் கொண்டு கெடுதலான பலாபலன்களை பெற்றுக்கொண்ட மனிதன் மனித பிறவியிலிருந்து மாறி கீழ்நிலை பிறவிகளுக்கும் போக முடியும். அதே மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற புத்தி சக்தியை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிந்து பார்த்து மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வாழ்க்கையை செய்து நல்ல வழியிலே வாழும்போது அதன் வாயிலாக உண்டான அவனுடைய மன தூய்மையானது அவனுக்கு மகத்தான பாதைகளை காட்டி கொடுக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி காட்டி கொடுக்கறதா இந்த மாதிரி ஆன்மவியல் பாடங்கள், ஆத்மஞான விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிய வருது, இதுக்குள்ள வர முடியுது. அப்ப இங்க மனிதன் நல்வினை தீவினைகள் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல எந்த வினைகளுடைய அடிப்படையில் அவன் வாழ விரும்புகிறானோ அதற்கேற்ற வாழ்க்கை முறையும் அவனிடத்திலே காணப்படுவதை நாம் கட்டாயம் பார்க்க முடிகிறது. அது நமக்கு அனுபவ உண்மை, இது யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் நம்ம பல்வேறு விதமான மனிதர்களை பலவிதமான கோணங்களில் பார்க்கிறோம். அவன் ஏன் அப்படி வாழ்றான், இவன் ஏன் இப்படி வாழ்றான் அப்படின்னு நம்ம விசாரணை செய்து பார்த்தோம்னா அவர்கள் வினைவடி அவரவர் அனுபவம் என்பது நமக்கு நன்றாகவே புரிய வரும். அப்ப அந்த அடிப்படையில நமக்கு ஒரு யோசனை பண்ணலாம். என்னங்க அப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது நம்ம பிறவிகள் இப்படியே போயிட்டு இருக்குது, நம்ம என்னென்ன பலாபலன்கள் கிடைக்குதோ அதுபடித்தான் நம்ம வாழ போறோம். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில இப்படி நம்ம வாழ வேண்டிய ஒரு அவசியம் ஏன்? நம்ம நல்ல விதமாவே வாழ்ந்து நல்வழியில போகிறதுக்கு உண்டான உத்தரவாதம் என்ன அப்படின்னு மனிதன் கேட்க ஆரம்பிச்சான்னா, ஏன்னா இப்ப கெட்ட வழியில போறவனுக்கு பிறவி மாறிடுது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். நல்வழியில வருகின்றவனுக்கு இது மாதிரி தன்னை அறியக்கூடிய ஆத்மஞான விஷயங்கள் புரிகின்றது என்று சொல்லுது. அப்ப இதையெல்லாம் நாம ஆராய்ந்து பார்த்தா அப்ப எந்த இடத்துல நாம விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்ட புத்தி சக்தி தான் அதற்கு துணை புரிகிறது என்று இங்க கடவுபனிஷத்தம் சுட்டி காட்டுது. ஏன்னா இங்க படைக்கப்பட்ட பல்வேறு ஜீவராசிகளில அரிதான மனித பிறவியில மனம்ங்கிற ஒரு விஷயத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எப்படி மனிதனிடத்துல நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியின் வாயிலாகத்தான் நடைபெறுது. ஏன்னா அவன் கற்றுக்கொள்கின்ற கல்வி தான் அவனுக்கு நன்மை தீமைகளை பகுத்து காட்டுது. இதெல்லாம் நீ செஞ்சீன்னா இதெல்லாம் தர்மம்பா, இதெல்லாம் நீ செஞ்சீன்னா இதெல்லாம் அதர்மம்பா. அப்ப நீ தர்மப்படி வாழ வேண்டும், அதர்மப்படி வாழக்கூடாது. அப்ப தர்மம் செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப அதை நம்ம பார்க்கும்போது நம்ம தர்ம வழியில வாழ்ந்தா நமக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல வழிகள் கிடைக்குது. அதர்மப்படி வாழ்ந்தா நமக்கு கெட்ட வாழ்க்கையும் கெட்ட வழியும் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்ப இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா கல்வியின் வாயிலாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும், வேற எந்த வகையிலும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இப்ப இந்த புத்தி சக்தியை நான் மேம்படுத்தி கொண்டு நான் வாழ வேண்டும் என்று நீங்க சொல்லுவதை பார்க்கும்போது கல்வி கற்றுக்கொண்டு நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்ந்தாலும் கூட நமக்கு பிராரப்த கர்மா விட மாட்டேங்குது. நம்ம என்னதான் ஆத்மாவா பாதையில பயணிக்க ஆரம்பிச்சாலும் நம்முடைய விதி என்ன பண்ணுது, மீண்டும் மீண்டும் நம்மை சில சிக்கல்களை கொண்டு போய் சிக்க வைக்குது. நல்ல வழியில நம்ம பயணம் பண்ணாலும் நமக்கு அந்த பாதை தடுக்கப்படுது. அந்த பாதைக்குள்ள நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியாத சில சிக்கல்கள், சில தடைகள் உண்டாகுது. அப்ப இந்த விதிங்கிற தத்துவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விதிங்கிற தத்துவம் தான் நம்ம பிராரப்தம்னு சொல்றோம். ஏன்னா விதி என்ன பண்ணுது, நமக்கு விதிக்கப்பட்ட நியதி. பிராரப்தம்ங்கிறது என்ன, நமக்கு விதிக்கப்பட்ட நியதி தானே விதி. அப்ப நம்ம விதிங்கிறபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஏன் அதை நம்ம உறுதியா சொல்றோம், விதிப்படிதான் வாழ்றோம்னு எப்படி சொல்றோம்? இப்ப நம்ம பிறந்த அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா? இப்ப நான் அம்பானிக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா நடக்குமா? இல்ல நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு மகனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா?
அப்ப நம்முடைய ஆசைகள்ல நம்ம தாய் தந்தைகளை தீர்மானிக்க முடியாது. நான் என்ன பலாபலன்களை எடுத்துக்கொண்டு வருகிறேனோ, என்னிடத்தில் இருக்கின்ற பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில, எனக்கு இவர்கள் தான் அப்பா அம்மாவா வர வேண்டும். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்க வேண்டும். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை சூழல் அமைய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நியதி தான் நமக்கு விதி என்று சொல்லப்படுது. பிராரப்த கர்மா என்று சொல்லப்படுது. அப்போ நிறைய பேர் கேட்கலாம். அப்ப இந்த விதிங்கிற தத்துவத்தை சொல்லும்போது, எல்லாம் இந்த விதிப்படிதானே நடக்குது. அப்புறம் ஏன் மனிதன் நல்வினை செய்யணும், பக்தி செய்யணும், ஞானம் பெற முயற்சிக்கணும்? அது பாட்டுக்கு அது நடந்துட்டு போகட்டுமே. நான் ஏன் இதுக்கான முயற்சி செய்யணும்? விதிப்படி வாழ்ந்துவிட்டு போறேன். ஏன்னா என்னுடைய விதியை நீங்க மாத்த முடியாதுன்னு சொல்றீங்க. பிராரப்த கர்மா படி தான் எல்லாம் நடக்கும்ங்கிறீங்க. அப்ப நான் எதற்காக என்னுடைய கர்மா நியதியை மாத்தணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட நியதிப்படி நான் வாழ்ந்துட்டு போறேன். அப்ப நான் எதற்காக ஜெபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், அல்லது இந்த மாதிரி வேதாந்த விஷயங்களை படிக்கணும், ஞானம் பெறணும்னு முயற்சி செய்யணும்? ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். அதே மாதிரி பிராரப்த கர்மாவும் நம் வினைப்படியே நம்மை வழி நடத்துகின்றது எனும்போது, நாம் என்னதான் செய்துவிட முடியும் என்று ஒரு எண்ணமும் நமக்கு தோன்றுகிறது. ஆனா இங்க உண்மைதான் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, சாஸ்திரம் அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு வழி சொல்லி கொடுக்குது. விதியை மதியால் வெல்லலாம். இது என்னங்க புதுசா இருக்குது? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா, எப்படிங்க விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தோன்றும் இல்லையா? இது இயல்பு தானே. ஆனா இந்த விதியை மதியால் வென்றவர்களுக்கு புராணத்திலேயே கதைகள் இருக்கு. அந்த கதைகளை நம்ம சொன்னோம்னா, சத்தியவான் சாவித்திரி கதை. சத்தியவான் சாவித்திரி கதை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த சத்தியவான் சாவித்திரி கதையில சத்தியவான் இறக்கும்போது சாவித்திரி யமதர்மராஜத்துல வேண்டி மீண்டும் அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறான். இது சத்தியவான் சாவித்திரி கதை. அதே மாதிரி பக்த மார்க்கண்டேயன். பக்த மார்க்கண்டேயனுடைய கதை. பக்த மார்க்கண்டேயன் 16 வயசுலயே இறந்து விடுவார். நல்ல குழந்தை வேணுமா? அவங்க அப்பா கிட்ட ரிஷி கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு நல்ல அறிவாளியா புத்திசாலியான ஞானத்தை உண்ட குழந்தை வேணுமா? அந்த குழந்தைக்கு வயசு கம்மி, 16 வயசு தான் கொடுப்பேன். அல்லது மந்தமா 100 வயசு வாழக்கூடிய குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, இவர் ஞானத்தோட நல்ல அறிவான குழந்தை வேணும்னு சொல்றதுனால மார்க்கண்டேயன் பிறக்கிறார். ஆனா மார்க்கண்டேய மகரிஷிங்கிற பேர் எப்ப வந்ததுன்னா, அவரு சாகா நிலை பெற்றதுனால. ஏன்னா என்றும் 16, அவர் இறக்கவே மாட்டார். அதான மார்க்கண்டேயனுடைய கதை. அப்ப இந்த மாதிரி கதைகள் எல்லாம் புராணத்துல பார்க்கும்போது, விதியை மதியால் வென்றவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்போ இங்க சாவித்திரி யமதர்மனுக்கு வாக்கு கொடுக்க வைப்பதும், மார்க்கண்டேயன் சிவபெருமான லிங்கத்தை கட்டிப்பிடித்து விதியை வெல்வதும், இதெல்லாம் நடக்குமா? நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் புராண கதையா நம்ம எடுத்துட்டு தூக்கி வீசிட்டு போலாமே. ஏன் இதெல்லாம் நம்ம உண்மையா எடுத்துக்கணும்? ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் கதையா தான் நம்ம பார்க்கணும். அதை ரியலா நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நம்ம அந்த கதையினுடைய தாத்பரியத்தையே நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட, இப்ப நம்ம இந்த வாழ்க்கை பயணம் விதியினால் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒன்றா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதற்கு மதியும் கூட உதவியாகத்தான் இருக்கிறது என்பது நமக்கு புரிய வரும். இப்ப விதியும் மதியும் சேர்ந்ததாக நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் இருந்தால்தான் நாம் சரியான வழியில போக முடியும். விதி வழியில நாம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நம்மை சாதாரண இந்த கீழ்நிலை பிறவிகளான மிருகத்தோட ஒப்பிடும் மாதிரி செய்துவிடும். அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விதியின் போக்க மதியினாலையும் நம்ம சில விஷயங்கள்ல மாத்திக்க முடியும் என்று சொல்லி கொடுக்குது. அப்போ மதியினால் செயல்படக்கூடிய அந்த விதியின் போக்கை நம்ம எப்படி மாத்துவது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது என்ன மாதிரி நம்ம புரிந்து கொண்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தையும் பார்ப்போம். ஏன்னா மதினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லும்போது அந்த 2 விஷயங்கள் இருக்கிறது. விதி என்பது யாராலோ முற்பிறவியில் வினை பயனாக நமக்கு சொல்லப்பட்டது என்றால், மதி என்பது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, மதி என்பது நம்முடைய புத்தி என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விதி நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது விதி. ஆனா மதி என்பது நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்ட புத்தி. அப்ப இந்த இடத்துல புத்தியையும் நம்ம மனசையும் போட்டு ஒன்னா குழப்பிக்க கூடாது. ஏன்னா இங்க புத்தி அப்படிங்கிறது நம்ம சொல்றது எந்த அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா, விழிப்புற்ற புத்தி.
அதாவது புத்திக்கும் மனதுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு கதையை பார்க்கலாம். கதைன்னா நடைமுறை கதை தான். இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்களுக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அப்படி நம்ம சாலையில போய்கிட்டு இருக்கும்போது, கீழ ஒரு பணக்கட்டு கிடக்குது. ரூ. 500 நோட்டு கட்டு. அப்படியே பெரிய கட்டு ஒண்ணு கிடக்குது. அந்த கட்ட நம்ம பார்த்துட்டோம். ஆனா நாம அந்த கட்ட பார்த்தா மற்ற யாருக்குமே அந்த கட்டு தெரியல. ஏன்னா நாம மட்டும் தான் பார்த்தோம். அங்க யாருமே இல்ல. அப்ப நாம அந்த பணக்கட்ட பார்த்த உடனே நமக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? என்ன மாரி ஆப்ஷன் இருக்கு? அது நமக்கே சொந்தம் என்று நம்ம அந்த பணக்கட்டை வைத்துக்கொண்டு உரிமை கொண்டாட முடியும். வேற யாருக்கும் நம்ம தர வேண்டியதில்ல. யாருமே அங்க பார்க்கல. அந்த பணக்கட்ட. நாம தான் பார்த்தோம். நம்ம கையிலேயே எடுத்துட்டோம். அப்போ ஒரு ஆப்ஷன் அந்த பணக்கட்டு எனக்கே சொந்தம் என்று நம்ம உரிமை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே நாம இன்னொரு ஆங்கிள்ல நம்ம கொஞ்சம் விவேகத்தினால விசாரம் செய்து பார்த்தோம்னா, இல்ல. அது மற்றவருடைய பணம். அவர் அந்த பணத்தை எதற்காக கொண்டு போனாரோ தெரியல. அவர் தொலைத்தவர் எப்படி பதறிக் கொண்டிருக்கிறாரோ நமக்கு புரியல. அவர் அந்த பணத்தை உண்மையிலேயே நல்ல விஷயத்துக்காக கொண்டு போனாரா? திருமணம் போன்ற விஷயத்துக்காக எடுத்துட்டு போனாரா? இல்ல மருத்துவ செலவுக்காக எடுத்துட்டு போனாரா? அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ அவர் பணத்தை தேடிக்கொண்டு வந்துவிட்டால், அந்த பணத்தை நம்ம அவருக்கு கொடுத்து விடலாமே என்ற ஒரு எண்ணமும் நமக்கு வரலாம். முதல் ஆப்ஷன் அந்த பணம் நம்ம யாருக்கும் தர வேண்டியதில்லை. யாருமே பார்க்கல. அது எனக்கே உரித்தானதுங்கிற உரிமை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2வது வாய்ப்பு அந்த பணம் இன்னொருத்தருடைய பணம். அது அவர் எந்த சூழ்நிலையில கொண்டு போய் தொலைச்சாரோ, அது அவருக்கு எவ்வளவுப்பட்ட துன்பத்தை குடுக்குமோ, அதனால நம்ம அந்த பணத்தை அவருக்கே குடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்து, அவர் இந்த பக்கம் வருவார்ல எப்படி பணத்தை தேடிக்கிட்டு, அப்ப நம்ம அந்த பணத்தை அவர்கிட்டயே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விவேகத்தினால நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சரி இந்த பணத்தை அவர் எப்ப தேடிக்கிட்டு எப்ப நம்ம குடுக்குறது? கம்முனு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருவோம். அப்ப போலீஸ்காரர் பார்த்து அத அவர் கண்டுபிடிச்சு குடுக்கட்டும். அந்த பணம் தொலைச்சவர் கண்டுபிடிச்சு குடுக்கட்டும். இல்லன்னா அவரே எப்படி இருந்தாலும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. என்னுடைய பணத்தை தொலைச்சிட்டேன்ட்டு. அப்ப போலீஸ்காரங்க அந்த பணத்தை அவர்கிட்ட ஒப்படைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி நம்ம 3 ஆங்கிள்ல நம்ம அந்த பணத்தை எடுத்து சிந்தனை செய்யலாம் இல்லையா? அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இங்க நம்மிடத்துல 2 விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். மனம், புத்தி. இப்போ நம்ம மனம் போன போக்குல நம்ம செய்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் முதல்ல? இந்த பணம் எனக்கு கிடைச்சிடுச்சு. யாருமே பார்க்கல. அப்ப இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு. ஏன்னா இது எனக்காக இறைவன் எங்கேயோ மேல இருந்து கீழ போட்டிருக்கிறான். அப்ப இத நானே வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு நெனச்சா, அந்த பணத்த நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். அந்த ரூ. 500 கட்ட. ஆனா என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு நமக்கு நன்மை தருமா, தீமை தருமான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இறைவனை பொறுத்தவரைக்கும் ததாஸ்து. நீ எதை விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகின்றாய்ன்னு தான் சொல்லுவான். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லுவான். ஆனா அது நமக்கு நன்மை பயக்குமா, தீமை பயக்குமா என்பதை அவன் பார்க்க மாட்டான். இறைவனை பொறுத்தவரைக்கும் அவன் அதை பார்க்க மாட்டான். நீ விரும்புகின்றாய், வைத்துக்கொள் என்று கொடுத்து விடுவான். ஆனா அதை வைத்துக்கொண்டு அதை நல்ல விதத்தில் அனுபவிப்பதும், கெட்ட விதத்தில் அனுபவிப்பதும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தை நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, விதிக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இங்க விதி நமக்கு அந்த பணத்தை கண்ணு முன்னாடி காட்டுது. ஆனா மதி விழிச்சுக்கல அப்படின்னா, அந்த பணத்தை நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போன பிறகு, திடீர்னு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரலாம். எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்குதான் எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு. நம்ம கீழ இருந்து பணத்தை எடுக்கிறத சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கலாம். அப்ப போலீஸ்காரங்க இந்த பணம் இங்க கீழ இவர் விழுக்காட்டி போயிட்டாரு. இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை எங்க தொலைச்சாருங்கிறத பார்க்கும்போது, அங்க இருக்கிற சிசிடிவில பார்க்கும்போது, நாம கீழ இருந்து பொறுக்கி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போனதை பார்த்துட்டாங்க. அப்ப நம்மள தேடி போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்கும்? அந்த பணத்தை நாம எடுத்துக்கிட்டு வந்ததுனால நமக்கு அவமானம் நேரலாம். பக்கத்து வீட்டுக்காரலாம் என்ன சொல்லுவான்? இவன் பெரிய மனுஷன் நினைச்சேன். இப்படி அச்சில்லறத்தனமா இன்னொருத்த பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறான். அப்படி நம்மளை பத்தி கேவலமாக பேசுவதற்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கி கொண்டோம். ஏன்? ஆசையினால. அப்ப அந்த இடத்துல என்ன நமக்கு வேலை செய்யல? மதி வேலை செய்யல, புத்தி வேலை செய்யல. மனசு ஆசைப்பட்டுடுச்சு அந்த பணத்தின் மீது. அப்ப அதனால நாம ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை உருவாகலாம். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மதிக்கும் அந்த விதிக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டி, விதி உன்னை எப்படி வழி நடத்துகிறதோ அப்படியே நீ போக வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ மனித பிறவியா பிறந்திருக்கிறதுனால உன்னிடத்துல ஒரு நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுத்தறிவாக யார் இருக்கிறா? நம்முள்ளே இருக்கின்ற இறைவனே இருக்கிறான். நம்ம பாடத்திட்டம் என்ன சொல்லுது?
இறைவன் நம்மிடத்திலே அறிவாக பிரகாசிக்கிறான் என்று சொல்லுது. அப்ப நம்மிடத்திலே இறைவன் அறிவாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப உள்ள தூய்மை நம்ம இடத்துல இருந்தா நம்ம மத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவோமா? படமாட்டோம். அப்ப அந்த பணம் கீழே கிடந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? எடுத்த உடனே இது இன்னொருத்தருடைய பணம், இது நமக்கு உரித்தானது கிடையாது, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அவருக்கு தான் அது போய் சேரணும் அப்படின்ட்டு அதற்கான வேலையை நம்ம செய்து விடும்போது நாம் அதனால் பாதிக்கப்பட மாட்டோம். அப்போ நாம் இங்க அதர்மம் தர்மம் என்ற வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு மதியினால் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகத்தான வாழ்க்கையாக மாறும். ஆனா விதி விட்ட வழியில நான் வாழுகின்றேன் என்று மனம் போன போக்கிலே நம்ம வாழ்ந்தோம் என்றால் மிருகமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். அப்போ இங்கு இறைவன் எப்படி நம்மிடத்திலே வெளிப்பட்டு பிரகாசிக்கின்றான் என்று பார்த்தால் நம்மிடத்திலே அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனா அந்த அறிவை வெளிப்படுத்துகின்ற நிலையை நாம் விவேகத்தினாலே எப்படி அடைய முடியும் என்ற வழிமுறைகளை இந்த உபனிஷத்து நமக்கு சொல்லித் தரப்போகுது. புத்தியை எப்படி விழித்துக் கொள்ள வைப்பது, அந்த அறிவை நம்மிடத்திலே எப்படி பிரகாசிக்க வைப்பது அப்படிங்கிற அத்தனை அம்சங்களையும் இந்த உபனிஷத்து நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. அதை தான் நம்ம இந்த கட உபனிஷத்துல பார்க்க போறோம். அப்ப இங்க விதி மதி அப்படிங்கிற 2 விஷயத்துல நாம சரியானபடி தர்மப்படி நம்ம வாழ்ந்தா நம்ம மதியினால் நமக்கு கிடைக்கிறது என்ன? பாராட்டு. நம்ம கொண்டு போய் அதை ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தோம் அந்த பணத்தைன்னா போலீஸ்காரரும் பாராட்டி இருப்பாங்க. அந்த பணத்தை தவற விட்டவரும் வந்து நம்ம இந்த பணம் கொண்டு இவருதாங்க கொடுத்தாரு அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு அவரும் நம்மளை பாராட்டி இருப்பாங்க. அப்ப இவர்கள் மூலமாக நமக்கு பின்னாடி சில நன்மைகள் கூட நடக்கலாம். அந்த பணக்காரரே அந்த பணத்தை தொலைச்சவரே கூட எப்படி ஒரு நேர்மையான மனிதனா இருக்கிறாரு, இப்படிப்பட்டவருக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நமக்கு நல்லது கூட அவர் செய்யலாம். இறைவன் எப்படி வேணா நம்ம இடத்துல விதியை மாற்றக்கூடிய வழிமுறைகளை நம்மிடத்திலேயே புத்தி சக்தியாக கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விதி விட்ட வழி என்று அப்படியே வாழ்ந்தா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க தர்மம் அதர்மம்ங்கிற 2 விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவா நம்ம உழைக்காமல் பணம் சம்பாதிக்க கூடாது. ஏன்னா தர்மப்படிதான் நம்ம பணம் சம்பாதிக்கணும். அதர்ம வழியில பணம் சம்பாதிக்க கூடாது. அதர்ம வழியில பணம் சம்பாதிக்கிற வழிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூதாட்டம், மது விற்பனை, ஷேர் மார்க்கெட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் இன்றைக்கு அதர்ம வழியில பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி. இப்ப இந்த வழியில யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் அந்த பணத்தினாலேயே துன்பத்தை அடைவார்கள். அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி வர்ற பணம் வந்த மாதிரியே போகும். அது இயற்கையினுடைய நியதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா நாம நேர்மையா தர்மப்படி பணம் சம்பாதிச்சோம்னா அந்த பணம் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான பணத்தினாலே நம்முடைய மன நிம்மதி இருக்கு இல்லையா, மனம் ஒரு அமைதியோடு இருக்குது இல்லையா. இப்ப அதனால நமக்கு என்ன ஒரு பலாபலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் தான் பலாபலன். மற்றபடி நம்ம பணம் சம்பாதிக்க தெரியாம வாழ்ந்துட்டோம், வீணா போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்ம நேர்மையா தர்மப்படி வாழ்றதுனால சாஸ்திரம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். அது என்னன்னா மரணம் இல்லா பெருநிலை. யாரெல்லாம் தர்மம் தவறாம வாழ்றாங்களோ அவர்களுக்கு அந்த தர்மம் தான் இறைவன். அவன் என்ன பண்ணுவான்னா தன்னையே காட்டி கொடுப்பான். ஏன்னா அவன் தர்மமானாகவே இருக்கிறான். இறைவன் தான் தர்மம். அதனாலதான் இங்க யம தர்மராஜான்னு சொல்றோம். யமன்னு சொல்றது இல்ல, யம தர்மராஜாங்கிறோம். ஏன் தர்மராஜான்னு சொல்றோம்னா ஒருத்தனுடைய பிறப்பு இறப்பு யமன் இடத்துல தான் இருக்கு. அப்ப அந்த யமன்கிற மாதிரி ஏன் தர்மவானா இருக்கிறான் அப்படின்னா தவறுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும், நல்லதுக்கு உண்டான புண்ணியத்தையும் அவன் அனுபவித்து ஆக வேண்டும். அது சரியானபடி சரியான பங்கிலே பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தர்மம் தவறாமல் வாழ வைக்கக்கூடியவன் தான் இறைவன். அப்ப அந்த அடிப்படையில இங்க தர்மம் அதர்மம்ங்கிறத பார்க்கும்போது நம்ம தர்ம வழியில பொருள் ஈட்டும் போது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தம் படி நம்ம வாழும்போது, தர்மம் தவறாமல் பொருள் ஈட்டும் போது அதன் வாயிலாக நமக்கு இன்பம் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்பம்னா அந்த இறைவனாகவே நாம் மாறக்கூடிய அந்த பேரானந்த பெருநிலை, மரணமற்ற பெருவாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும். அதர்ம வழியில நம்ம வாழும்போது அதனால் நம்ம என்ன பண்ண போறோம்னா மரணத்தை அடைய போறோம். அது மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். இததான் சாஸ்திரம் நமக்கு அழகா எல்லா நூல்கள் வழியாகவும் எடுத்து சொல்லுது.
இப்ப நம்ம பகவத்கீதையில கூட பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துல 7வது மந்திரம் அதை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மந்திரம் படிக்கிறேன். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைகிறதோ, அநியாயம் பெருகுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். அதுதான் இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 7வது மந்திரம். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரீ ஜாம்யகம். அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, அந்த தர்மம் குறையுது அப்படின்னா, அதர்மம் பெருகுதுன்னா, அங்க இறைவன் வந்து அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சு ஆக வேண்டியிருக்கு. அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்ப எங்க அதர்மம் தலை தோங்குதோ அங்க இறைவன் மீண்டும் வந்து விடுவான். எப்படி வந்துருவான்? இப்ப தர்மம் என்பது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு உகந்த செயல். ஆனா இதற்கு நேர்மாறானது வந்து அதர்மம், அநீதி. அப்ப எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதன் நிமித்தம் இறைவன் ஏதேனும் ஒரு மகான்கள் வாயிலாகவோ அல்லது ஏதேனும் ஒரு உருவத்தில் வெளிப்படுவான். வெளிப்பட்டு அந்த தர்மத்தை நிலைநாட்டுவான். இங்க இறைவன் வந்து நாம நினைக்கிற மாதிரி அப்படியே சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படியே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நேரில் வரமாட்டார். தர்மம் எங்கெல்லாம் குறையுதோ, அதர்மம் எங்கெல்லாம் தலை தூக்குதோ, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதேனும் ஒரு ஞானிகள் ரூபமா மகான்கள் வழியாக வருவாங்க. அப்படித்தான் வந்து இங்க தர்மம் அதர்மத்தை வந்து சரிப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த சாஸ்திரம் வந்து அதை அழகா சொல்லி கொடுக்குது. இத வந்து பகவத்கீதையினுடைய அடுத்த மந்திரமே சொல்லுது. அந்த மந்திரத்தையும் பார்த்துடுவோம். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப இந்த பிறப்பு இறப்புங்கிற விஷயத்துல மரணத்துக்கு பின்னாடி நம்ம அடைய போறதுக்கு நமக்கு எது கை கொடுக்க போகுதுங்கிறதுனால இந்த விஷயம் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. இப்ப பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்துல 7வது மந்திரம் அப்படி சொன்னது. இப்ப 8வது மந்திரம் பாருங்களேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சன்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நேர்மையானவர்களை காக்கவும் துன்மார்க்கரை அழிக்கவும் தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டவும் நான் யுகம் யுகமாக தோன்றிக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவானுடைய கருணை அனுகிரகம் எப்ப கிடைக்கும்? தர்ம வழியில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதர்மம் வந்துட்டா அவர் அதை அழிப்பதற்காக வந்து விடுவார். அதர்மம் எங்கேயாவது நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை வந்து அழிப்பதற்கான அவதாரமாகவும் அவரே வருவார். எந்த ரூபத்தில் வருவார்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வரனுடைய நியதி என்ன அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிகின்ற ஒரு நியதி இருக்கு இந்த இயற்கையினுடைய நியதியில. அப்ப இங்க படைக்கின்ற ஒரு விஷயத்தை எப்படி இறைவன் செய்கிறானோ, அதை நல்வழியில வாழுகின்றவர்களை எப்படி காக்கின்றானோ, அதே மாதிரி அதர்ம வழியிலே போகின்றவர்களை அழிக்கவும் செய்வான். அந்த அழிவுக்கும் அவர்களை உட்படுத்துவான். அப்ப தீயவர்களை அழிப்பதற்காக இறைவன் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வடிவத்திலே வருவான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல அப்படி சினிமாவில் வர்ற மாதிரிலாம் வரமாட்டார். அல்லது நமக்கு அதர்ம வழியில ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதனை தண்டிப்பதற்காக உடனே ராமராகவோ கிருஷ்ணராகவோ அவதாரம் எல்லாம் எடுக்க மாட்டார். அந்த நீதிமான்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் ஏதேனும் ஒரு வகையில வேறொரு மனித ரூபத்திலே ஒரு ஞானியின் ரூபத்திலே எப்படி வேணுமாலும் வருவாங்க. வந்து அந்த விஷயத்தை நமக்கு அந்த இடத்துல தீர்த்து வைப்பார்கள். இப்படித்தான் இறைவன் வந்து நம்மிடத்திலே புத்தி சக்தியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான், அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை தீர்வு செய்வதற்கு நம்மிடத்திலே அந்த அறிவு பிரகாசிக்கவில்லை என்றாலும் கூட நமக்கு மேற்பட்ட சான்றோர்கள் மூலமாக அந்த அறிவு நமக்கு வழிகாட்டும். அப்ப நம்ம ஒரு சிக்கல் இருந்துட்டு இருக்கோம், இதுல இருந்து எனக்கு விடுபட முடியல, இதுக்கு யார் சொல்யூஷன் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா அதற்குண்டான ஒரு மகான் நம்மளை தேடி வந்து நமக்கு அதுக்குண்டான சொல்யூஷனை கொடுப்பாங்க. அது எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும்? ஒரு புத்தகமா வரலாம், அல்லது ஒரு தொலைபேசியில வரலாம். ஏதேனும் ஒரு வகையில நமக்கு வந்து அந்த விஷயத்தை அது இயற்கை நமக்கு காட்டி கொடுத்துரும்.
இது மாதிரிதான் இயற்கையினுடைய நியதி வந்து இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க விதி மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம இங்க மதியையும் பயன்படுத்தி தான் நாம வந்து இந்த பாதையில முன்னேற வேண்டி இருக்குது அப்படிங்கறது இந்த கடோபனிஷத்தம் சொல்ல வருது. அப்ப இந்த மதியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? இங்க அந்த மதியை பயன்படுத்துவதனால மனதில எப்படிப்பட்ட தாக்கங்கள் வரும்? அந்த மனதினுடைய தாக்கங்களை நம்ம எப்படி கையாண்டு அந்த புத்தியை நம்ம எப்படி எழுச்சி பெற செய்ய வேண்டும்? அந்த புத்தியை எவ்வாறு நம்ம விழிப்படைய வைக்க வேண்டும்? அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் இந்த கடோபனிஷத்து பேசப் போகுது. அப்ப இன்றைக்கு நாம இந்த கடோபனிஷத்தினுடைய ஒரு அறிமுக உரையாக அந்த புத்தி விழிப்படைகின்ற விஷயத்திலையும், இறைவன் எப்படி நம்மிடத்துல அறிவாக பிரகாசிக்கின்றான் என்ற விஷயத்தையும், அது நம் மூலமாக பிரகாசிக்க முடியாவிட்டாலும் வேறு ஏதேனும் ஒரு மகான்கள் வழியாக நமக்கு பிரகாசித்து அதற்கான பாதையை காட்டிக் கொடுப்பான் என்ற புரிதலோடும் இந்த உபனிஷத் நமக்கு இங்க பல உண்மைகளை உரைக்க இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம நாளைக்கு இருந்து இந்த உபனிஷத்தினுடைய ஒவ்வொரு மந்திரமாக பார்க்க போறோம். அதுல முதல்ல சாந்தி மந்திரம் பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு மந்திரங்களாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நான் அறிமுக உரையோட இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.